சென்னை மெரினா கடற்கரையில் குளிக்க சென்று கடலில் மூழ்கி மாயமான 12ஆம் வகுப்பு மாணவனை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன பாண்டியராஜன்? சென்னை மெரினா கடற்கரையில இன்று காலை 6 மணிக்கு தேனாம்பேட்டை பகுதியில் இருந்து 6 சிறுவர்கள் குளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக காலாண்டு விடுமுறையோட தொடக்க நாளான இன்று அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார்கள். மெரினா கடற்கரைக்கு சென்று வாலிபால் விளையாட வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனாலேயே இங்கே வந்து விளையாடி இருக்கிறார்கள். அப்பகுதியில் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் கடலில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் நீண்ட நேரமாக அவர்கள் கடற்கரையில் விளையாடிவிட்டு மீண்டும் கடலுக்குள் குளிக்க முற்பட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த மேகாபிரியன் என்கின்ற அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் தண்ணீரில் இறங்கி குளித்துக் கொண்டிருக்கிறார். குளித்துக் கொள்ளும் போது தண்ணீர் அடுத்து செல்ல உள்ளே செல்லப்பட்டிருப்பதை அங்கு கரையில் இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்திருக்கிறார்கள். அவருடைய தலை மட்டுமே தெரிந்திருக்கிறது. அதன் பிறகாக உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவலரிடம் தகவல் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகாக தீயணைப்புத் துறையினர், கடலோர காவல்படையினருடைய அந்த நீச்சல் வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து அந்த சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது